கேமராவெல்லாம் வச்சுருக்கிறீங்க. இந்த ட்ரோன் கேமராவெல்லாம் வச்சு நீங்கள் வர்றதுக்கு முன்னாடி, அந்த கூட்டம் வர்றதுக்கு முன்னாடி நீங்கள் வெளியிலிருந்து இதையெல்லாம் நீங்கள் பார்த்துருக்கணும். இப்படி கூட்டம் இருக்குது. அப்போ என்ன பண்ணியிருக்கணும், நீங்கள் வரக்கூடிய பஸ்ஸை, உங்கள் பின்னாடி வர்ற கூட்டத்தை ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜில் நிறுத்தி, இதுக்கு மேலே நீங்கள் அந்த இடத்துக்கு வராதீங்க, ஏற்கனவே அங்கே கூட்டமாக இருக்குது, நீ எவனாவது உள்ளே வந்தீங்கன்னா நீ என் தொண்டன் இல்லை, நான் இந்த கூட்டத்தை கேன்சல் பண்ணிடுவேன், இங்கேயே நில்லு, நம்ம தொண்டர்கள் ஒரு 50 பேர் வாங்க, இந்த டிஸ்ட்ரிக்ட்காரங்க இங்கே குறுக்க நில்லுங்க, மக்களை யாரும் இதுக்கு அந்த விடாதீங்க, என் வண்டி மட்டும்தான் அந்த இடத்துக்கு போகும், மீதியெல்லாம் இங்கே இருங்க, கூட்டத்தை மறுபடியும் வந்து நெருக்காதீங்க, இதுக்கு மேலே நீங்கள்லாம் வரக்கூடாதுன்னு அந்த பின்னாடி வந்த கூட்டத்தை அங்கேயே நிறுத்திட்டு உங்கள் வண்டி மட்டும் போயிருந்ததுனால பிரச்சனை இல்லை. அப்புறம் நீங்கள் இப்படி ஒரு முடிவு எடுக்காட்டியும் பரவாயில்ல, காவல்துறை சொல்லியிருக்காங்க இதுக்கு மேலே நீங்கள் போக வேண்டாம், இங்கே நில்லுங்கன்னு சொல்லி காவல்துறை சொன்னதுக்கு பின்னாடியும் அங்கே தான் நாங்கள் மைக் செட்டப் பண்ணியிருக்கிறோம், அந்த இடத்துல தான் நாங்கள் போவோம்னு சொல்லி அதே இடத்துக்கு போகிறீங்கன்னு சொன்னால் அந்த சுச்சுவேஷனை புரிஞ்சுக்கிட்டு முடிவெடுக்கக்கூடிய தன்மை ஏன் உங்கள்கிட்ட இல்லையே நான் கேட்குறேன். பிரச்சனை ஆனதுக்கு பின்னாடியும் நேராக போய் அந்த கூட்டத்தில் பெனட்ரேட் பண்ணி தான் நிற்பீங்களா? அப்போ இந்த தவறு யாருதுன்னு கேட்குறேன். நீங்கள் உண்மையிலேயே இப்படி நடக்குன்னு எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க, ஆனால் அந்த பயம் உங்களுக்கு இருக்க வேண்டாமா? ஏதாவது நடந்துடக்கூடாதுங்கிற அந்த பயம் உங்களுக்கு வேணுமா வேண்டாமா? அப்போ ஏன் அதுக்கு மேலே போனீங்க? சரி, உங்களுக்கு பாக்ஸர் இருக்குது, உங்களுக்கு வைப்பிரிவு பாதுகாப்பு இருக்குது, நீங்கள் சேஃப்டி, அப்படி உங்களுக்கு பஸ் இருக்குது, இதெல்லாம் இருக்கிறதுனால நீங்கள் சேஃப்டிங்கிறத நீங்கள் நினச்சிங்களோ ஒழிய எந்த இடத்துலையாவது மக்கள் பாதுகாப்பாக இல்லை, மக்கள் சிக்கலில் ஆழ்ந்திருக்கிறாங்க அப்படிங்கிற உணர்வு கொஞ்சமாவது இருந்தது. சரி, இப்போ நீங்கள் கேட்குறீங்க, நீங்கள் வந்து பவுன்சர்ஸ் வச்சுருக்கீங்களா ஒரு 25 பேர், இந்த 25 பேரும் காவல்துறை சேர்ந்தவங்களா? இல்லை. அப்போ நீங்கள் உங்களை பாதுகாக்கிறதுக்கு தனியாக பவுன்சர்ஸ் வச்சிருக்கீங்க. ஏன் உங்களுக்கு வாலண்டியர்ஸ் ஒரு 5000 பேர் கிடைக்கலையா? அந்த 5000 பேர் 1000 பேர் இல்லையா, 500 பேர், ஒரு 500 வாலண்டியர்ஸ் அங்கே இருந்தாங்களான்னு நான் கேட்குறேன். அப்போ அந்த மக்களை பாதுகாக்கிறதுக்கு பவுன்சர் யாரு? உங்களை பாதுகாக்கிறதுக்கு 25 பேர் பவுன்சர் இருக்காங்க, ஆனால் இந்த மக்களை பாதுகாக்கிறதுக்கு ஒருத்தர் இருந்தாங்களா? அந்த மக்களை பாதுகாக்கிறதுக்கு பவுன்சர் வச்சிங்களா? சரி, இது நடந்த கூட்டம் நெருக்காம அவங்கள வந்து ஃப்ரீயா வைக்கிறதுக்கு அந்த பவுன்சர்ஸ் ஏதாவது ஹெல்ப் பண்ணாங்களா? நீங்க ஃப்ரீயா இருக்கிறதுக்கு அந்த பவுன்சர் ஹெல்ப் பண்றாங்க, மக்கள் ஃப்ரீயா இருக்கிறதுக்கு, கூட்டம் சேராம விடுறது இருக்கிறதுக்கு மக்களுக்கு தெரியாது, முண்டி அடிச்சு வருவாங்க. அப்போ அந்த பவுன்சர் குடுக்காட்டுறாங்களா இல்லையா? உங்க மேல வரக்கூடிய அந்த தொண்டர்களை, உங்க மேல வரக்கூடிய அந்த மக்களை தடுக்கிறாங்க இல்லையா பவுன்சர்? அந்த மாதிரி மக்கள் வந்து ஒரு இடத்துல அசம்பிள் ஆகி ஒரு இடத்துல நெருக்காம இருக்கிறதுக்கான வேலைகளை அந்த பவுன்சர்ஸ் செஞ்சிருக்கலாம்ல, அதுக்கு ஒரு 500 வாலண்டியர்ஸ் போட்டிருக்கலாம்ல, இதையும் காவல்துறை தான் செய்யுமா? அப்போ காவல்துறை மேல குற்றஞ்சாட்டிட்டு நீங்க எதுவுமே இல்லை, எனக்கு அதுக்கு சம்பந்தமே இல்லைன்னு விளைவிக்கிறீங்களா? இல்லை, இந்த விஷயத்தில் இன்னொரு விஷயம், நம்மளுக்கு அங்கே போய் களத்தில் பார்த்ததுனால தான் இவ்வளோ விஷயம் தெரியுது. அதாவது ஒரு சம்பவம் நடந்துருச்சு, நூற்றுக்கணக்கான பேர் நசுக்கிட்டாங்க, 40 பேர் இறந்துட்டாங்க, ஒரு 36 பேர் இறந்து மறுபடி இவ்வளோ பேர் இறந்துருக்காங்க ஆஸ்பத்திரி போய், அதில் குழந்தைகளும் மாட்டியிருக்கு. இந்த விஷயத்தில் ஆம்புலன்ஸ் நிறையா வந்துச்சுன்னு சொல்கிறாங்க, ஆம்புலன்ஸ் அடுத்து போச்சுங்கிறாங்க, திடீர்னு ஆம்புலன்ஸ் எப்படி வந்ததுன்னு கேட்குறாங்க, இதெல்லாம் அப்புறம். ஆனால் ஆம்புலன்ஸ் வந்து முதல் ஆம்புலன்ஸ் அதுக்கு வழி விடப்பான்னு இவர் விஜயே சொல்கிறத நம்ம பார்க்குறோம். ஆம்புலன்ஸ் அதுக்கப்புறம் வரிசை கட்டி வந்திருக்கு. இதில் ஒரு அரசியல் வேற விட்டுறலாம், அது விட்டாலும் இந்த ஆம்புலன்ஸில் காப்பாற்றி கொண்டுட்டு போனவங்க எல்லாமே தாவேக்கா தொண்டர்களா, தாவேக்கா வாலண்டியர்ஸா? சுனாமி நடந்த காலத்தில் பார்த்துருக்கோம், பேரிடர், இயற்கை பேரிடர் நடந்த காலத்தில் பார்த்துருக்கோம், வெவ்வேறு அமைப்புகள், ஏன் கோயம்புத்தூரில் குண்டு வெடித்த காலத்தில் பார்த்துருக்கோம். இந்த மாதிரியான இடர்பாடு நேரத்தில் இருந்தாலும் எங்கிருந்து எந்த அமைப்புக்காரங்க வருவாங்கன்னு சொல்ல முடியாது, அள்ளி தூக்கி போட்டு ஆஸ்பத்திரி ஓடுவாங்க, காப்பாற்றுவாங்க. இதுலேயும் காப்பாற்ற போனவங்க யார்? ஆம்புலன்ஸ்காரங்க பேசுகிறாங்களே ஒழிய ஒரு தாவேக்கா நிர்வாகியாவது கூட இருந்து, விஜய் கூட பாதுகாப்பின்மை அனுப்பிச்சி விட்டாங்க, ஏதாவது ஒரு காரணம் அவர் பின்னாடி சொல்லியிருக்கலாம், சொல்லாமல் விட்டுட்டாரு, அங்கே போயிட்டாருன்னு. ஆனால் கட்சி நிர்வாகிகள் தொடர்பில் தான் இருந்திருப்பாங்க. இங்கிருந்து சென்னை போகிறதுக்குள்ளேயே ஃபோனில் பண்ணி, ஏப்பா அதை பாருப்பா இத்தனை பேர் இதாகிட்டாங்க, அவங்கள நீ தூக்கிட்டு போ, ஆம்புலன்ஸை வர சொல்லு, டாக்டர்கிட்ட கொண்டுட்டு போ, அங்கே ஆஸ்பத்திரி எத்தனை ஆஸ்பத்திரி இருக்குது, அங்கே இல்லையா பக்கத்து ஊருக்கு ஆஸ்பத்திரி கொண்டு போ அப்படின்னு ஒரு பதட்டத்தோடு அவங்களுக்கு ஆர்டர் போட்டு அவங்களெல்லாம் கொண்டுட்டு போய் ஒரு பக்கம் சேர்த்தி அவங்களுக்கான செலவுகளை நான் பண்ணுவேன், எல்லாமே நான் பார்த்துக்கிறேன், அரசாங்கம் எதுவும் பண்ண வேண்டாம், என் பொறுப்பு அப்படின்னு நல்லவா விஜய் செஞ்சுருக்கணும். ஆனால் நம்ம அந்த களத்தில் பார்த்தா ஒரு விஜய் ரசிகர்களோ, விஜய் தொண்டர்களோ அல்லது விஜய் நிர்வாகிகளோ, நான் தான் தூக்கிட்டு போனேன், அந்த குழந்தையை காப்பாற்றினேன், நான் தான் தூக்கிட்டு போனேன், அந்த குழந்தையை காப்பாற்றுறதுக்கு முடியாமல் போச்சு அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒருத்தர் கூடவா இல்லை? இதில் இன்னொரு கொடுமை என்னன்னு சொன்னால், நீங்கள் காப்பாற்றலைங்கிறத பற்றி பேசுகிறீங்க,
நான் என்ன சொல்றேன், அந்த காப்பாத்துறதுக்கு அந்த குழந்தைகளை தூக்கிட்டு போன ஆம்புலன்ஸ் அடிச்சிருக்காங்க. அதுதான் பயங்கரம். இது என்ன கொடுமைன்னு பாருங்க. நீங்க ஏன் காப்பாத்தலைங்கிறீங்க? உங்க கூட்டத்துக்கு வந்த அந்த குழந்தைகளை, அந்த தாய்மார்களை கூப்பிட்டு போற வந்த அந்த ஆம்புலன்ஸை நடுவில் நிறுத்தி நீ எதுக்குடா வந்தேன்னு ஆம்புலன்ஸ் அடிச்சிருக்காங்க. டிரைவரை போட்டு உள்ள உட்கார்ந்துருக்கிற டிரைவரை உள்ள மூஞ்சியா குத்துறான். அப்ப யோசிச்சு பாருங்க. அப்போ காப்பாத்துறதுக்கு அண்ணா திமுக வந்திருக்காங்க, திமுக வந்திருக்காங்க, பிஜேபி வந்திருக்கிறாங்க, எல்லா கட்சியும் வந்திருக்கிறாங்க, பொதுமக்கள் வந்திருக்கிறாங்க. தாவேகா கட்சி நிர்வாகிகள் எங்க போனாங்க யோசிச்சு பாருங்க. ஒரு ஆர்கனைசிங் சரியில்லையே, ரசிகருக்கு தானே. நீங்க ஆர்கனைசிங் சரியில்லைங்கிறதெல்லாம் செகண்டரி. மனிதாபிமானம் கொஞ்சமாவது யாருக்காவது இருக்கா? முசியானந்த நீ செத்த எங்களுக்கு என்ன, ஆதவர்ஜுனா நீ செத்த என்ன, என்ன பிரச்சனை ஆயிருப்போகுது? அங்க நிக்க வேண்டாமா? 41 பேர் செத்துருப்பான, உன் உயிர் தான் உனக்கு முக்கியமா? ஓடுற சரி, விஜய் ஓடுறாரு விடு, நீங்களாம் ஏன் ஓடுனீங்க? அந்த குழந்தை இல்லையா? அந்த குழந்தைய தூக்கிட்டு போய் ஆஸ்பத்திரியில பார்த்து என்ன பார்த்தாங்க, எப்படி பார்த்தாங்க? இந்த ஆஸ்பத்திரி இல்லையா, அமராவதி ஆஸ்பத்திரி இல்லையா, அப்போலோ ஆஸ்பத்திரி இல்லையா, நான் கோயம்புத்தூர் கொண்டு போறேன், கூட்டு போகணுமா இல்லையா? ஆஸ்பத்திரியில கூட நிக்கணுமா இல்லையா? ஏன் நிக்கல? நின்னா பிரச்சனை ஆயிருப்பா, வரட்டுமே பிரச்சனை. உன் குழந்தை செத்து போறான், அந்த குழந்தைகளுக்கு பின்னாடி பாதுகாப்பா மருத்துவமனையில் அவங்களுக்கு எல்லாம் ட்ரீட்மெண்ட் எப்படி எடுக்கிறாங்க? இங்க சரியில்லையா? வேற ஆஸ்பத்திரி மாத்தலாம், கூட நிக்கணுமா வேண்டாமா? தனியார் ஆஸ்பத்திரி இல்லையான்னு இன்னைக்கு உட்கார்ந்துட்டு கேள்வி கேட்டுட்டு இருக்கிறீங்க. அப்போ அந்த சூழல்ல நீங்க ஏன் இல்லாம போனீங்க? எவனோ செத்து போனா, 40 பேர் எப்படியோ செத்து போனான்னு எல்லாம் ஓடுறீங்க. இது எவ்வளவு பெரிய கொடுமை. ஒரு அரசியல் கட்சியா ஆர்கனைசேஷனா இல்லாம போறதுங்கிறதெல்லாம் எங்களுக்கு செகண்டரி. மனிதாபிமானமே இல்லாம நடந்துட்டீங்க. சரி, அப்படி இருக்கிறதுக்கு பின்னாடி ஒரு அரசாங்கம், ஒட்டுமொத்த தமிழ்நாட்டினுடைய அரசாங்கமே கரூர்ல நின்றுச்சு அன்னைக்கு நைட்டு. முதலமைச்சர் வந்தாச்சு, அமைச்சர்கள் வந்துட்டாங்க. அதையே கேவலப்படுத்துறீங்க பார்த்தீங்களா? எவ்வளவு கொடுமையான விஷயம். நான் கேட்குறேன், இந்த டீம் எல்லாம் இல்லாமல் இருந்து மருத்துவர்களை மற்ற மாவட்டத்துங்களிலிருந்து வர சொல்லாமல் இருந்தா, இந்த குழந்தைகளுக்கு இன்னும் மருத்துவ உதவிகள் அன்னைக்கு அந்த நேரத்தில் இரவோட இரவா செய்யாமல் இருந்தா இன்னும் 40 பேர் செத்து போயிருப்பான். இவங்களை யார் காப்பாத்துனது? இந்த அரசு தானே. இந்த அரசாங்கத்துக்கு ஒரு நன்றி சொன்னீங்களா? என் கூட்டத்துக்கு பாதிக்கப்பட்ட இத்தனை குழந்தைகளை, இத்தனை பொதுமக்களை இந்த அரசாங்கம் அவசர நேரத்தில் உடனடியாக இத்தனை 50-60 ஆம்புலன்ஸை கூப்பிட்டு மருத்துவமனையில் சேர்த்தி பாதுகாத்திருக்காங்க. இத்தனை பேர் இறந்ததுக்கு பின்னாடி அவங்களுக்கு இமீடியட்டா போஸ்ட்மார்ட்டம் பண்ணி உடலை காலையில் கொடுத்துருக்குறாங்க. மீதி இருக்கவங்களெல்லாம் மருத்துவமனையில் பாதுகாப்பாக வச்சிருக்கிறாங்க. இதுக்கு அவர்களுக்கு நன்றி. பாடுபட்ட அனைத்து கட்சியினருக்கும் நன்றி. அந்த உயிர்களை காப்பாற்றிய அனைத்து கட்சியினருக்கும் நன்றின்னு சொல்லாம நீங்க எதுக்கு நன்றி சொல்லியிருக்கீங்க? உங்களுக்கு ஆதரவா பேசின மக்களுக்கு நன்றி சொல்லியிருக்கீங்க. அப்போ என்ன அர்த்தம்னா, உனக்கு ஆதரவா பேசணும் அல்ல, உனக்கு ஆதரவா நீ செஞ்சது தப்பு இல்லை, விஜய் சரியா செஞ்சாருங்கிறத சொன்னா அதையும் நீங்க மேற்கோள் காட்டி பேசுவீங்க. ஆனா இந்த உயிர்களை காப்பாத்தின அந்த மக்களுக்கு, எல்லா கட்சிக்காரனும் இருக்கட்டும், அதிமுக வந்தாங்க, பாஜக வந்தாங்க, மற்ற எல்லா கட்சியும் வந்துச்சு, உங்க கட்சி தவிர. அப்ப இந்த கட்சி தோழர்கள் மருத்துவமனையில கூட இருந்த திமுக, அதிமுக, பாஜக, பொதுமக்கள் அனைவருக்கும் நன்றி. அந்த நேரத்தில் என்னை காண வந்த அத்தனை மக்களையும் மருத்துவமனையிலே காப்பாற்ற உதவி செஞ்ச அத்தனை பேருக்கு நன்றி. அரசாங்கம் உட்பட. உங்க அரசியல் அப்புறம் வச்சுக்கோங்க. சொன்னீங்களா? சொல்லல. அதுக்கப்புறம் அடுத்த அட்வான்டேஜ் எடுக்கிறீங்க. உள்ளுக்குள்ள உண்மை வெளிவருங்கிறீங்க. என்ன உண்மை வெளிவரும்? இந்த செருப்பு வீசுனது இல்ல, உன் மேல செருப்பு வீசுனதா பிரச்சனை? 46 பேர் செத்தது பிரச்சனை இல்லை, உன் மேல செருப்பு வீசுனதா பிரச்சனை? நான் கேட்கிறேன். அது தந்தை பெரியார் மேல தான் செருப்பு வீசினா, தூக்கி போட்டு போயிட்டே இருந்தாரு. இந்த மாதிரியான பொதுக்கூட்டங்களை நான் கேட்கிறேன், செருப்பு வீசுனதா பிரச்சனைன்னு கேட்கிறேன். 41 பேர் செத்தது பிரச்சனை தானே? நான் உண்மை வெளிவருன்னு எதுக்கு சொல்ற? அப்ப உண்மையை சொல்லு. அந்த உண்மை என்ன? அந்த உண்மை என்னன்னு சொல்லு. இப்போ நேரடியா இப்ப தமிழ்நாட்டினுடைய முதல்வர் தப்பு செஞ்சிருந்தாலும் சரி, செந்தில் பாலாஜி தப்பு செஞ்சிருந்தாலும் சரி, நான் செந்தில் பாலாஜி முன்னாடி முதலமைச்சர் வீட்டு முன்னாடி உட்கார்ந்து போராடுறேன், பிரச்சனை பண்றேன், நான் தயாரா இருக்கேன். உன் கட்சி வராட்டி பரவாயில்ல. மக்களுக்கு துரோகம் செஞ்சு மக்களை கொடுமை செஞ்சா எவனா இருந்தாலும் தண்டிக்கப்படணும். முதலமைச்சரும் இந்த திமுகவும் இந்த போலீஸும் என்ன தப்பு பண்ணாங்கன்னு சொல்லு. அந்த ஸ்பாட்ல உண்மை என்ன வெளிவரணும்னு சொல்லு.
அதை சொல்லாம ஊடகமா சொல்றேன். எத்தனை கேமரா வச்சிருந்தீங்க? நூற்றுக்கணக்கான கேமரா வச்சிருந்தீங்க, ஆயிரக்கணக்கான செல்போன் இருந்துச்சு, 30,000 பேர் செல்போன் வச்சிருந்தான். அப்படி கொள்றாங்க இப்படி கொள்றாங்கன்னா காமி. ஏன் மக்களை திசை திருப்புற, ஏமாத்துற? யார் மேலேயாவது குற்றம் சொல்லி அந்த குற்றத்தின் மூலம் பொலிட்டிக்கல் அட்வான்டேஜ் எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ற. என்ன உண்மை வெளிவருன்னு சொல்லு. கூட நின்று சாகும்போது மருத்துவமனையில் இருந்து காப்பாத்துறதுக்கு வழி இல்லாம, காப்பாத்துறதுக்கு துப்பு இல்லாம 3 நாள் கழிச்சு ஒரு வீடியோ போடுற. அந்த வீடியோல இந்த மக்களை காப்பாத்துறதுக்கான செய்தியோ எதுவுமே இல்லை. அமராவதி ஆஸ்பத்திரியில் இத்தனை பேர் இருக்காங்க, நான் கோயம்புத்தூர் ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போறேன், சென்னை ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போறேன் சொன்னியா நீ? எங்க தோழர்கள் வருவாங்க, மருத்துவமனையில் பார்ப்பாங்க, ட்ரீட்மெண்ட் சரியில்லைன்னா நாங்க மற்ற ஆஸ்பத்திரி கூப்பிட்டு போறோம் சொன்னியா நீ? ஜஸ்ட் லைக் தட் 20 லட்சம் ரூபாய் தூக்கி போட்டா எல்லாம் சரியா போயிருமா? காவல்துறை அந்த இடத்த கொடுத்தாங்கன்னு சொன்னா நீ மறுக்கிறதுக்கு உனக்கு உரிமை இருக்கு. கொடுத்தாங்கிறதுக்காக நீ எதுக்கு அந்த இடத்துல கூட்டம் போடுற? உங்க ஸ்ட்ரென்த்தை நீயே ஸ்டடி பண்ண முடியலன்னா காவல்துறை எப்படி ஸ்டடி பண்ணும்? நான் கூட்டம் நடத்துறேன், நைட்டா ஃபோன் பண்ணி 2 மாவட்டத்தில் இருந்து 10,000 பேர் வாங்கன்னு சொன்னா காவல்துறை எப்படி கண்டுபிடிப்பான்? அப்ப நீ தானே சொல்லணும் காவல்துறைக்கு. அந்த டிஸ்கஷன் வச்சிருந்தீங்களா? காவல்துறையிட்ட மறுபடியும் ஃபோர்ஸ் கேட்டீங்களா நீங்க? அப்ப காவல்துறையே உளவுத்துறை வச்சு கண்டுபிடிச்சு, காவல்துறையே கூட்டத்தை ஜட்ஜ் பண்ணி, காவல்துறையே ஃபோர்ஸ் அரேஞ்ச் பண்ணி, காவல்துறையே எல்லாம் பண்ணணும். எனக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை, நான் வருவேன், பேசுவேன், போவேன், அவ்வளவுதானா? என்ன பொறுப்புணர்வு, என்ன ரெஸ்பான்சிபிலிட்டின்னு கேட்கிறேன். எல்லா கட்சிக்கும் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. பிஜேபிக்கா கூட்டம் நடத்துறாங்கன்னா இருக்கு, அதிமுகவுக்கு இருக்கு, திமுகவுக்கு இருக்கு, நாம் தமிழருக்கு இருக்கு. எல்லா கட்சியும் கூட்டம் நடத்துறாங்கன்னா அந்த கூட்டம் நடத்தினத பொறுப்பு, பாதுகாப்பா மக்களை திருப்பி அனுப்ப வேண்டிய பொறுப்பு மக்களுக்கு இருக்கு. பல கட்சி மாநாடு நடத்துறான், வெளியில போகும்போது வெளியில வண்டியில் நிறுத்தி சாப்பாடு கொடுக்குறான். வெளியில போகும்போது கூட்டம் முடிச்சு போகும்போது ஒரே இடத்துல சாப்பாடு கொடுத்தா ஸ்டாம்பேட் நடத்துறோம்னு சொல்லி வெளியில 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டருக்கு அப்போ அந்த பக்கம் எல்லா வழிகள்லையும் வாகனத்தில் ஃபுட்டு வச்சு அந்த மக்களுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. நீ தண்ணி கூட கொடுக்கல. ஜஸ்ட் லைக் தட் 3 நாளுக்கு அப்புறம் ஒரு வீடியோ போடுறீங்க. உங்க மேல எந்த தப்புமே இல்லையா? நீங்க திட்டமிட்டு சதி செஞ்சீங்கன்னா உங்களை குற்றஞ்சாட்டல, நீங்க சொல்ற மாதிரி. ஆனா இது ஒரு அடிப்படை பேசிக்னு தெரியலையா? அடிப்படை மனிதாபிமானம் என்னன்னு தெரியலையா? அடிப்படையா என்ன செஞ்சிருக்கணும்னு உங்களுக்கு தெரியலையா? ஒவ்வொன்றிலையும் தவறு இருக்காங்க. நான் சதி அல்ல, தவறு. ஜென்ரேட்டர் கொண்டு வந்து வச்சிருக்கீங்க, ரோட்டு வரைக்கும் கொண்டு வந்து வச்சுட்டீங்க, ரோட்டு கடையில் கேப் இருக்கு. ஜென்ரேட்டர் ஏன் வேற பக்கம் எங்காவது வைக்கல? ரோட்டுக்கு உள்ள அடங்கக்கூடிய ஏதாவது இடத்த பார்த்து அங்கே இடத்துல ஜென்ரேட்டர் வைக்கலாமே. அங்கே ஒரு காலி கிரவுண்ட் இருந்துச்சு, ஒரு காம்பவுண்டை ஒட்டி, அது கிரவுண்டுக்குள்ள ஜென்ரேட்டர் வைக்கலாமே. ஏன் இங்கே கொண்டு வந்து ரோட்டை ஒட்டி வைக்கிறீங்க? அந்த ஜென்ரேட்டர் பாதி இடத்த அடைச்சிருச்சு. இப்போ இதையெல்லாம் நீங்க பேச மாட்டீங்களா? இதையெல்லாம் அனலைஸ் பண்ண மாட்டீங்களா? அந்த புஷி ஆனந்தும் இந்த 2 பேரும் ஆதவர்ஜினா எங்க போயிட்டாங்க? உங்களோட இதுக்கு வர்றாங்க. அவங்க கிரவுண்ட்ல இருக்கணுமா இல்லையா? இல்லை, ஜென்ரேட்டருக்கு அந்த பக்கம் இருக்கக்கூடிய ரோடு, இந்த பக்கம் இருக்கக்கூடிய ஒரு வீதி, ரெண்டையுமே ஃபுல்லாக 2 வீலரில் வச்சு அடைச்சிட்டாங்க. ஜனங்க போகவே முடியாது. அப்போ அந்த பக்கம் ரெண்டு வழி இருந்துச்சு. அந்த 2 வழி அடிச்சு அந்த 2 வழியும் ஃப்ரீயா வச்சிருக்கக்கூடிய பொறுப்பு உங்க தொண்டர்களை போட்டு நீங்க தான் வச்சிருக்கணும். 2 வீலரில் ஒரு 2 கிலோமீட்டருக்கு அந்த பக்கமே நிறுத்திட்டு கூட வந்திருக்கலாம். அப்போ இந்த கூட்டத்தை நிர்வாகம் பண்ண தெரியாம ஏதோ வர்றாங்க போறாங்க, திடீர்னு என்ன சொல்றீங்க? இத்தனை பக்கம் நல்லா தான் நடந்துச்சு, அங்கேயும் பிரச்சனைகள் நடந்திருக்குன்னு இப்போ தானே வரிசை ஒவ்வொன்றும் வருது. கரூர்ல மட்டும் ஏன் இப்படி உயிர் சேதத்தை தப்பிக்க வச்சிருக்கு, அவ்வளோதான். கரூர்ல மட்டும் ஏன் இப்படி நடந்துச்சுன்னு சொல்றீங்களா? நீங்க நாமக்கல்ல பேசின வீடியோவை போட்டு பாருங்க. நாமக்கல்ல பேசின வீடியோவை நீங்க போட்டு பாருங்க. நாமக்கல்ல ரோட்ல தான் நடந்துச்சு. பில்டிங் மேலே ஏறி போர்டு கீழே உடஞ்சி உளுந்து நல்ல வேலை தப்பிச்சான். சரி, நாமக்கல்ல எத்தனை பேர் ஆஸ்பத்திரிக்கு போனாங்கிற விவரத்தை நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கிட்டீங்களா இல்லையா? நாமக்கல்ல வெயில்ல நின்று தாங்க முடியாம எத்தனை பேர் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டான்? வர்றதுக்குள்ள அந்த விவரத்தை நீங்க தெரிஞ்சிருக்கணுமா இல்லையா? தெரிஞ்சீங்களா? அதுக்கு பின்னாடி இங்க கூட்டத்துக்கு வந்தீங்கல்ல, நாமக்கல் இந்த மாதிரி இஷ்யூ ஆயிருக்கு, அதே மாதிரி இஷ்யூ இங்க நடக்கக்கூடாதுங்கிறத பத்தி நீங்க யோசிச்சிங்களா இல்லையா? ஸ்பாட்ல முடிவு பண்ணியிருக்கணுமா இல்லையா? காவல்துறைக்கு ஒத்துழைப்பு கொடுத்துருக்கணுமா இல்லையா? காவல்துறை நில்லுன்னு சொல்லும் போது நின்றுக்கணுமா இல்லையா? இதுவரைக்கும்
நீங்கள் யாரும் மறுக்கல. போலீஸ் டிஎஸ்பி இந்த இடத்துக்கு மேலே வண்டியை கொண்டு போக வேண்டாம்னு உங்கள்கிட்ட எச்சரிக்கை சொன்னதை இதுவரைக்கும் தமிழக வெற்றி கழகம் மறுக்கவில்லை. அப்போ நீங்கள் அதை ஒத்துக்கிறீங்க. அதையும் மீறி எதுக்குள்ளே போகிறீங்க? இப்போ காவல்துறை மேலே குற்றச்சாட்டுறீங்கல்ல, காவல்துறை சொல்லியிருக்காங்க இதுக்கு மேலே போகாதேன்னு. அதையும் மீறி எதுக்கு போனீங்க? இந்த இடம் கொடுத்துட்டாங்க, காவல்துறை இடத்த கொடுத்துட்டாங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்க. சரி, காவல்துறை மேலே தப்புன்னே வச்சுக்குவோம். ஆனால் அந்த நேரத்தில் காவல்துறை வந்து இதுக்கு மேலே போகாதீங்கன்னு சொல்கிறாங்க. அந்த இடத்துல நின்று பேசின என்ன பிரச்சனை? உங்கள் சாக்ரட்டிஸ் கொள்கையை கேட்காம போய் இந்த நாடு நாசமாக போயிருமா? எழுதி வச்சதை படிக்கிறீங்க, அங்கிருந்தே படிச்சுட்டு போங்களேன். 41 பேர் உயிரிழப்புங்க. உயிரிழப்புக்கு பின்னாடி நீங்கள் நடந்த விதம் தான் ரொம்ப மோசமாக இருக்கு. யாரும் ஸ்பாட்டில் இல்லை, அரசாங்கமும் பொதுமக்களும் மற்ற கட்சியும் போய் அங்கே நின்று காப்பாற்றிருக்காங்க. ஆனால் இதையெல்லாம் பார்க்காம ட்ரெண்ட் செட் பண்ணிட்டு இருக்கிறீங்க. ஒரு சினிமா மோகம்ங்கிறது எவ்வளவு மோசமாக இருக்குன்னு பாருங்க. இது எல்லாத்தையும் போக இந்த தவறுகள் எல்லாம் செஞ்சுட்டு நீங்கள் ட்ரெண்ட் செட் பண்ணுறீங்க. ஸ்டாண்ட் வித் விஜய். நாங்களும் ஸ்டாண்ட் வித் விஜய் நாங்கள் சொல்கிறோம். எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, எங்களுக்கு அரசியல் கட்சி தேவையில்லை. எப்போ இந்த விளக்கம் கொடுக்கணும்? நீங்கள் உண்மை வெளிவருன்னு சொன்னீங்களா, அந்த உண்மையை நீங்கள் வெளிக்கொண்டு வாங்க, உண்மையை சொல்லுங்க. நாங்களும் ஸ்டாண்ட் வித் விஜய்க்கு வர்றோம். உங்கள் மேலே நியாயம் இருந்ததுன்னா உங்கள் பின்னாடி நிற்கிறோம். எங்களுக்கு பிரச்சனை இல்லை. எங்களுக்கு முதலமைச்சர் பாரதிய ஜனதா கட்சியோ மற்ற கட்சியோ எங்களுக்கு தேவையில்லை. எங்களுக்கு தேவை மக்கள் தான். அந்த 41 பேருடைய உயிர் தான். நீங்கள் அந்த உண்மையை சொல்லுங்கள், மக்கள் மத்தியில் சொல்லுங்கள், வீடியோவில் வெளியிடுங்க. சரியாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம். ஆனால் எதையுமே சொல்லாமல், வீடியோ ப்ரூஃப் காமிக்காமல் உண்மைகள் வெளிவரும்னு சொல்கிறீங்க. மக்களை ஏமாத்துற வேலை. அப்படி உண்மை இருந்துச்சுன்னா அந்த உண்மையை நீங்கள் சொல்லுங்கள், நாங்கள் பார்க்குறோம். நடந்த சம்பவத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க இவங்களோட ஆர்கனைசிங் எப்படியெல்லாம் நடந்திருக்குன்னா, அந்த முனியப்பன் கோயில்னு ஒன்று இருக்குது. அந்த முனியப்பன் கோயில் ஸ்டாப்புங்கிறதுக்கும் இதுக்கும் ஒரு 1/2 கிலோமீட்டர் 3/4 கிலோமீட்டர் தூரம் உள்ளது. அந்த இடத்துலேருந்து விஜய் வர்றாரு. அங்கே வரும்போதே வந்து இந்த லைட் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு விஷயம் நடந்திருக்குது. அந்த இடத்துலையே வந்து ஒரு 5000-7000 பேர்த்துக்கு மேலே கூடியிருந்திருக்காங்க. அந்த கூட்டத்தில் விஜய் வந்து தன்னோட முகத்தை லைட் போட்டு காட்டுவார். அதுக்கு முன்னாடியே ஒரு இறந்து போன பையனோட அம்மா சொல்கிறாங்க, அங்கே வந்து மேலே விஜய் வந்து நின்றுட்டு தான் வர்றாரு, அதனால் நீங்கள் ஓரமாக நின்று பாருங்கன்னு சொல்லியிருக்காரு. இவங்க ஓரமாக பத்திரப்படுத்தி வேறு நின்றுருக்கா. அங்கே வந்த விஜய் வந்து லைட் ஆஃப் பண்ணிவிட்டு சட்டை சாத்திட்டு வந்துட்டார். இந்த சட்டை சாத்திட்டு லைட்டும் ஆஃப் பண்ணிவிட்டு எந்த தலைவரும் வந்ததில்லை. அது ஒரு 5000 பேர் கூடி இருக்கிற ஒரு இடத்துல கையை கூட ஆட்டாமல் இருட்டுக்குள்ளே உட்காந்துட்டு வந்தால் அந்த ஜனங்க என்ன பண்ணுவாங்க? கொஞ்சம் லேடிஸ் வேணால் அப்படியே பின்தங்கிட்டாங்களே ஒழிய ஒரு பெரிய படையே இந்த வண்டி துரத்திக்கிட்டே பின்னாடியே அதுதான் நீங்கள் அந்த வண்டியில் ஓரமாக வந்து அந்த பைக்கில் உழுகிறவங்களையெல்லாம் நம்ம பார்க்குறோம். அங்கிருந்து வந்து கிட்டத்தட்ட 1/2 கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய இந்த கூட்டத்தோடு தான் வண்டி மோதுது. வண்டி உள்ளே வர்றதுக்கு வழிவிட சொல்லி அந்த பவுன்சர்களும் மற்றவங்க அந்த ஒய்பிரிவு பாதுகாப்பு படை ரொம்ப எச்சரிக்கை பண்ணும்போது அந்த இடத்துல லேசான அடிக்கிற மாதிரியான ஒரு வேலையை போலீஸ் செய்யுது. அந்த அடிக்கு பயந்து நெருக்கிற கூட்டம் அப்படியே ஜென்ரேட்டர் கிட்ட இருக்கக்கூடிய ஜனங்க மேலே போகுது. இதில் கூட நீங்கள் சொல்லும்போது எடப்பாடி பழனிசாமி அந்த இடத்துலையே கூட்டம் நடந்ததுன்னா அந்த போலீஸ் வந்து எங்கே நிறுத்த சொன்னாங்கன்னா, எடப்பாடி பழனிசாமி ஏற்கனவே இங்கிருந்து ஒரு 100 அடி தூரத்தில் நின்று தான் பேசியிருக்காரு. அந்த 100 அடி தூரத்தில் நின்று பேசியிருந்தா கூட இந்த ஜென்ரேட்டர் மேலே வந்து விழுந்திருக்காரு. ஆனால் அங்கே வந்து ஃபோக்கஸ் லைட் அங்கே தான் இருக்குது, அங்கே கொண்டுட்டு போய் நிறுத்துவேன்னு சொல்லி பிடிவாதம் பிடிச்சி அந்த 50-100 அடி தள்ளி வந்து விஜய் நிறுத்தி அங்கே பேசுனது தான் இத்தனை பிரச்சனைக்கு காரணம். அந்த வண்டி வரும்போது, வண்டி தள்ளிட்டு அந்த ஜனங்க ஏறும்போது வண்டிக்கு கேப் விட்டு வரும்போது அந்த இடத்துல போய் அப்படியே அரைஞ்சிருது. அந்த அரைஞ்சவங்க தாங்க முடியாமல் அப்படியே மேலே ஏறி அந்த ஜென்ரேட்டர் செட்டுக்குள்ளே போதுறாங்க. ஜென்ரேட்டர் செட்டுக்குள்ளே போனோன்னே இங்கே ஒயர் இருக்குது. இந்த மாதிரியான பிரச்சனை நடக்கும்போதே உள்ளுக்குள்ளே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அந்த பக்கம் வழி அடைச்சி கிடக்குது, இந்த பக்கம் வழி அடைச்சி கிடக்குது, எல்லா பக்கம் 2 வீலர் கிடக்குது, இந்த பக்கம் கடைகள் சாத்தி கிடக்குது. அதுக்குள்ளே போய் ஏறுறாங்க. பெண்கள் குழந்தைகள் இதெல்லாம் ஏறும்போது அந்த கீழே ஸ்லாப் போட்டிருக்கு சாக்கடை, அது உடையுது. அந்த உடஞ்சதுக்குள்ளே போய் குழந்தைகளும் பெண்களும் சிக்கிக்கிறாங்க. அந்த குழந்தைங்க கூட பெண்கள் நான் நினைக்கிறேன் பெண்கள் வந்து ஐயோ என் குழந்தைன்னு தாவி பிடிச்சதில் தான் அந்த குழந்தையோட அம்மாவும் சேர்ந்து போன கதை நடந்திருக்கு. அப்போ குழந்தைன்னு போகும்போது
இந்த வெறியொண்ட கூட்டத்துக்கு வந்து அதெல்லாம் தெரியாத ஆள் ஏறி மிதிச்சுட்டு தான் தப்பிச்சா போதும், சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி தன்னோட உயிர் காப்பாற்றினா போதுங்கிற நிலையில தான் இந்த ஷெட்டுக்குள்ளே உள்ள போந்தவங்கெல்லாம் மேலே பிரிச்சுட்டு வர்றாங்க. அதாவது அழுத்தம் தாங்காமல் ஒருத்தர் மேலே ஒருத்தர் இன்னொருத்தர் மேலே ஒருத்தர் இப்படியே ஏறி மேலே வர்றாங்க. அப்போ கீழே ஒன்றுக்கு கீழே 7 பேருக்கு கீழே சிக்கிட்டு இருக்கிற குழந்தையோ பெண்களோ அவங்க முதியவர்களோ என்ன பாடுபட்டிருப்பாங்கன்னு கற்பனை பண்ணி பார்க்க முடியல. அதில் தான் மேலே அந்த சாலையை பிரிச்சுட்டு மேலே ஏறுறாங்க. அந்த மேலே ஏறும்போது இந்த கூட்டம் மேலே வர்ற வெறிகொண்ட கூட்டத்தை பார்த்து மேல் மாடியில் இருக்கக்கூடியவங்க அங்கே செல்ஃபி எடுத்துகிட்டு இருந்தவங்க தான் ஐயோ இந்த கூட்டம் மேலே வந்தால் என்ன ஆகுறதுன்னு கீழே இறங்குறாங்க. அந்த கீழே இறங்கினது தான் புது பொண்ணு மாப்பிள்ளை இந்த நிச்சயதார்த்தம் பண்ண புருஷன் மண்டாட்டி இந்த நெரிசலில் சிக்கி சாகுறாங்க. ஒருவேளை அங்கே மேலேயே இருந்திருந்தால் கூட அவங்க பொழைச்சிருப்பாங்களேன்னு. இந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் விஜய் வந்து அந்த வண்டியை நிறுத்தின இடத்துல தான் ஏற்பட்டிருக்கு. இன்னொரு விஷயத்த அவங்க ரொம்ப பெருசாக சொல்கிறாங்க. ஆம்புலன்ஸ் எப்படி வந்தது, எப்படி செந்தில் பாலாஜி அந்த நேரத்தில் வந்தார், சில விஷயங்கள் விஜய் வந்து எப்படி நான் வந்து உண்மை ஒரு நாள் வெளியே வரும்னு சொல்கிறாரோ அது மாதிரி அவங்களுக்கு கூட உண்மை ஒரு நாள் வெளியே வரும்னு சொல்லலாம். ஏன்னா